ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அவனை கொல்ல வாய்ப்பு கிடைச்சும் ஏன் அவனை கொல்லாம விட்டீங்க? இல்ல, அவன் வீடியோ அவ்வளவு சுலபமா முடிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி இல்ல, இப்ப அவனை அமைதியா தூங்க விடுவோம். குருஜி குருஜி, உங்களோட மகுடிய மறந்துட்டீங்க. நீ எங்க போன? மன்னிச்சிடுங்க, என்னை யாரோ பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. யாருன்னு எனக்கே தெரியல. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிக்க, நாம அடைச்சி வச்சுக்க அந்த 1000 நாகங்களையும் நம்ம பாதுகாக்கணும்னு. முக்கியமா அதுகளை நம்ம கிட்டேருந்து தள்ளி வைக்கணும். நான் அதெல்லாம் பூட்டி தான் வச்சிருந்தேன். ஆனா என்னை யாரு பாத்ரூம்ல வச்சு பூட்டினேன்னு எனக்கு தெரியல. இல்ல, அது நடக்கவே முடியாது. யாரு குருஜி? அந்த இச்சாதாரி நாகினி, அனந்த குலத்திட ராணி. நான் அவளை என் கையால கொண்ட, அதனால அவளா ஈர்க்கவே முடியாது. போய் சொல்லு, மகா சபை ரேஜாட்ட சொல்லு, நான் அவளை கொண்டுட்டேன். நான் பண்ணது சரியான விஷயம்தான், இல்லைன்னா அவ நம்ம எல்லாரையும் கொண்டிப்பா. ரசிக்க விடலையே. இல்ல, நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். அது மலை பகுதியில் வாழ்கிற உயிரினம்னு உனக்கு தெரியும் தானே? அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். ஒவ்வொரு மனுஷனும் நடுங்குவாங்க. நான் கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடக்க வேண்டியிருக்கும். இதுக்கு சாப்பாடு தண்ணிக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதை சுறுசுறுப்பாகவும் வலிமையாகவும் வச்சுக்கணும். இதுக்கும் அந்த நாகினிக்கும் பழைய பகைக்கு இந்த மகுடி நமக்கு ஒரு ஆயுதமா வேலை செய்யாதப்போ நமக்கு இதுதான் ஒரு ஆயுதமா உதவும். மலையிட பனிக்க மறைஞ்சுக்கிட்டு போராடிக்கிட்டு அது இன்னும் அதோட பழி வாங்கலுக்காக காத்துக்கிட்டு. இவட ஃபேஷன் சென்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அவ போட்டிக்க ஃபுட்வேர் இக்கிதானே த பெஸ்ட் லக்ஸரி பிராண்ட் லேட்டஸ்டா லான்ச் பண்ணிக்காங்க. அதோட ப்ரைஸ் 20 lakhs. எனக்கு தான் ஜாக்பாட் கிடைச்சிக்கின்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே விக்ரம் தான் இதுல நல்ல கேம் பிளே பண்ணிக்கோ. ப்ரோ, இவ ஹொட்டா மட்டும் இல்லை, ரொம்ப ரிச்சாகவும் இருக்கா. மணி இருந்தால் பவரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்கேஜ்மெண்ட்டுக்காக நாங்கள் எடுத்த ரிங்ஸ். நீங்கள் இப்போ சடங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப். ஹாய் சூசி, நீ இங்கே என்ன பண்ணுற? இவன் என்ன பர்சனல் அசிஸ்டண்ட். ஓஹோ, மிஸ்டர் தவான் உங்களுக்காக ஒரு லெட்டர் அனுப்பிக்காரு. என்ன? நீங்கள் இப்போ பண்ணுறது கரெக்டே இல்லை. படிக்காத. இதுக்கப்புறம் அவர் என்ன எழுதிப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இது தவான் சார்டு. சூசி, நான் உன்னை படிக்க வேணான்னு சொன்னேன். மக, இது அப்பா அனுப்பின லெட்டர், அவ படிக்கட்டும். சூசி, நீ படி. நீ மேரேஜ் பண்ண போகிற ஃபேமிலி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எல்லாம் உன்ட பணத்துக்காக பசியோடு இருக்கிறவங்க. நான் ஒரு விஷயத்த கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நீ ஒரு தெருவோட ஆக்டரோட மகனை தான் லவ் பண்ணுன்னு நான் கேள்விப்பட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். தெரு ஓரமாவா? அப்படிப்பட்ட ஆக்டர்ஸை நாம ஜஸ்ட் நம்மளோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ஆட தான் கூப்பிடுவோம். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு ஒரு நியூஸ் சேனல் வர இருக்கு.
அவன் ஸ்டேட்டஸ் என்னன்னு 1 மினிட் யோசிச்சு பாரு. அவனுக்கு ஜஸ்ட் கோடிக்கணக்கான பிஸ்னஸும் ஜஸ்ட் டூ பர்சனல் மதிப்புள்ள ஒரு நியூஸ் சேனல் தான் இருக்குது. இன்னொன்று அவன் கூட ஒரு கரப்ட் மினிஸ்டரும் இருக்கான். அப்படிப்பட்ட கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ் தான் என் முன்னாடி ராவ் பாலா என் ஷூஸை போலிஷ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனை நீ மேரேஜ் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப அவமானமான விஷயம். சாரி அஹானா, இதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அங்கிள் சாரி, எனக்கு தெரிஞ்சதானே தான் இதை ரீட் பண்ண வேணான்னு நான் சொன்னேன். இட்ஸ் ஓகே மகர், பசங்க மேலே பேரண்ட்ஸ்க்கு கோவப்பட ரைட்ஸ் இது தானே. அம்மா அப்பா கோவப்படுறாங்களா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஒரு வேலை பண்ணுங்க, இதை வீடியோ எடுத்து வைங்க, அந்த ரிங்கை வீடியோ எடுங்க. அப்போ உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நாம் எந்த அளவுக்கு ரிச்சாக ஈக்கோன்னு. உங்களோட ரிங்ஸ் இது உண்மையான டைமண்டா என்ன? அஃப்கோர்ஸ் உண்மையானது தான். என் லைஃப்பில் பொய்யான விஷயத்துக்கு இடம் இல்லை. இது சின்ன டைமண்ட்ஸ் தான். இதெல்லாம் நாங்கள் சின்ன பசங்களுக்கு தான் கொடுப்போம். எங்களோட உண்மையான பிஸ்னஸில் பெரிய டைமண்ட்ஸ் தான். அண்ட் ஐ ஆம் ஷுவர் இதை என் மைடியர் சூசி தான் வாங்கிப்பா. ஏன்னா என் டேட் சாய்ஸ் பண்ண ரிங்காக இருந்தால் சின்ன டைமண்டாக இருக்காது. அவர் எப்பவும் பெரிய டைமண்ட் தான் வாங்குவார். அஃப்கோர்ஸ் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட சுரங்கத்தில் இருக்கிற ஒரு டைமண்டை பார்த்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட கண் பார்வையே பேசிட்டாமே. என்கேஜ்மெண்ட்டுக்கான டைம் பேசிட்டீங்களா அங்கிள்? ஸ்டார்ட் பண்ணலாமா? இதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ, நைஸ் மியூசிக்கா. நாம 2 பேரும் நல்ல பேர் ஆயிருப்போம் போலயே. நீ என்கிட்டயே ஃப்ளட் பண்ணுறியா? இது ஹெல்த்தி ஃப்ளாட்டிங் தான். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நீயும் ட்ரை பண்ணு. நான் மேரேஜ் தான் பண்ணிக்க. நான் ஒன்றும் சாக போகிறதில்ல. Come everybody, let's dance. வாட்ஸ் ராங் வித் யூ ஆரியம்மன்? நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை நிறைய டைம் அடிச்சிட்ட, ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. விக்ரம், ஜஸ்ட் லிசன் டு மீ, ஓகே? நான் இப்போ பிங்கிட பிரதராக பேசலை, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக பேசுகிறேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? நீ இந்த பொண்ணை பற்றி என்னதான் தெரிஞ்சு வச்சுக்க. எனக்கு நடந்தது உனக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்ததானே தான் அவள் என்னை அப்படியே விட்டுட்டு போய்தான். அந்த பொண்ணு வேற, இந்த பொண்ணு வேற. இவ சரி இல்லை. இவ இவ என்னோட ஃப்ளர்ட் பண்ணா. வாட்? நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா ஆகிக்கும், நல்ல பேரண்ட்டு சொன்னான். எனக்கு மேரேஜ் தானே ஆகிக்கு, நான் ஒன்றும் சாக போகிறது இல்லைன்னு சொன்னான். ஃப்ளர்ட் பண்ணலான்னு சொன்னான். ரியலி? எஸ். நீ தான் நிறைய டைம் நீயும் நானும் சேர்ந்துன்னா என்ன ஆயிக்கும்னு சொல்லிக்கா. அதனால இரிட்டேட்டிங் ஆனதால தான் அவன் உன்னை விட்டு தப்பிக்கிறதுக்காக அவள் அப்படி சொல்லிக்கா. தட்ஸ் ஜஸ்ட் நாட் ட்ரூ மேன். அப்படின்னா நான் ஏன் அவள் கையை பிடிச்சிப்பேன்? லுக், நீ அவட கையை பிடிச்சப்போ அவள் ஃபோட்டோ எடுத்திக்கா. ஏன்னா நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. ஆனால் இப்போ நினைக்கிறேன் அவன் உன்னை நம்பிக்க கூடாது.
ஆனால் என் ஃப்ரெண்ட் என் ஃபியான்சியோட இப்படி பண்ணுவான்னு என்னால் நம்ப முடியல. பாரு, நீ தான் அவள் கையை பிடிச்சிக்க. இந்த ஃபோட்டோவை அவள் எப்படி இருக்கா, அதை எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு? எப்படி உனக்கு தெரிஞ்சுக்கும்? நீ தான் அவள் கண்ணிலேயே தொலைஞ்சிட்டியே. விக்ரம், அறியாம ஐ நோ யூ டோன்ட் லைக் ஹர். எப்படியும் உனக்கு பொண்ணுங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் இவ அந்த மாதிரி பொண்ணு இல்லை. இவன் நல்லவ. ஷீ இஸ் லவ்லி அண்ட் ஷீ இஸ் மைண்ட். ஸோ நீ அவகிட்டேருந்து தள்ளிடி. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? டேம் இட். என் கவனம் எங்கே இருந்துச்சு? இந்த விஷயத்த மாற்றி அவளுக்கு ஃப்ளேவர் ஆகிட்டா. பேபி, ஆர் யூ ஓகே? ஐ டோன்ட் நோ பேபி. நான் ரொம்ப பயந்துட்டேன். அண்ட் ஐ ஜஸ்ட் காண்ட் பிலீவ் இட். நீ சொன்னதானே அவன் உன்ட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு. அவன் ஏன் அவன் இப்படி பிஹேவ் பண்ணா? ஐ நோ பேப், அவன் நார்மலாக இப்படி பண்ண மாட்டான். உன்னோட ஏன் இப்படி பேசினான்னு தான் எனக்கும் புரியல. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது கோவம் வந்துக்கலாம். பட் என்ன நடந்திருந்தாலும் ஐ ஆம் சாரி ஃபார் தட். ஐ ஆம் சாரி. நீ ஏன் சாரி சொல்கிற? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணு. அவளை என்கிட்டேருந்து தூரமாகவே ப்ளீஸ். அவன் முன்னால் கூட வரமாட்டான். நான் கேரண்டி. அட்டென்ஷன் காய்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ். விக்ரம் ப்ரோ அண்ட் நியூ அன்னி. ஓகே விடு. இந்த தேவையில்லாத விஷயத்தில் இந்த டேயை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இன்னைக்கு ரொம்ப பெரிய டே. லெட்ஸ் டான்ஸ். போகலாம். வாட்ஸ்அப் ப்ரோ. ப்ரோ, இந்த அண்ணியை பற்றி உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது. இந்தா. ஏன் கோவமாய்க்க? நான் உனக்கு ஒரு டைமண்ட் வாங்கி தரேன். ரியலி? அஃப்கோர்ஸ். ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். நாம் எங்கே டைமண்ட் எப்படி எடுக்குதுன்னு பார்த்துட்டிக்கோ. அங்கே மினிஸ்டர் சார் சாப்பாடு ஊட்டி விட்டிருக்காரு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, உடனே இப்போ வா. என்னாச்சு? என்ன கேக் ஃபிட் பண்ணது முடிஞ்சிட்டா? ஏய் சிரிக்காதீங்க. இப்போ அந்த நாகமணியை பற்றி யோசிங்க. கவலைப்படாத சமீர். அந்த நாகமணி நம்ம 4 பேருக்கும் தான் சொந்தம். எப்படி சொல்கிற? கொஞ்ச நாளாகவே அந்த முதலாம் கனவு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு தடவையாச்சும் அந்த முதல கனவு வராமல் இருக்கணும். கவலைப்படாத, பார்த்துக்கலாம். ஓ காட், யூ ஸ்கர்ட் மீ சுவர்ணா. வாட்ஸ் ராங் வித் யூ? அந்த பொண்ணை பற்றி நீ என்ன சொன்ன? ஜெலஸ்? இஸ் ஷீ ஹாட்டர் தென் மீ? லெட் மீ டெல் யூ ஒன் திங். நீ கோவப்பட சொன்னால் ரொம்ப ஹாட் ஆகிக்கும். எவ்வளோ வேணாலும் சரிங்க. இன்னையிலேருந்து நாகனிட பழி வாங்கல் ஆரம்பம். காய்ஸ், ஏன் மியூசிக்கை ஸ்டாப் பண்ணீங்க? ஸ்டாப் த மியூசிக். என்ன பண்ற சுவர்ணா? நீ உன்னை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரின்னா என்னையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணு. வெக்கமே இல்லாம எல்லாரும் கூட டான்ஸ் ஆடிட்டீங்க. யாரு? நானா? நான் டான்ஸ் ஆடினா? ஷட் அப். பொய் சொல்லாத. எல்லாரும் பார்த்தாங்க நீ என்ன பண்ணன்னு. நீ என் ரெபடேஷனே அழிச்சிட்ட. நல்லது,
இப்போதான் டேடிக்கு அவருடைய லவ்க்கு பதிலாக என்ன கிடைச்சிதுன்னு புரிஞ்சுக்கும். என்னாச்சு? ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம், எல்லாரும் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகணுமா? ஏன் உனக்கு எல்லாரும் நேருக்கு நேர் பார்க்க தைரியம் இல்லையா? வெக்கமா? எல்லாரோடையும் டான்ஸ் ஆடினப்போ வெக்கம் வரலையா? ஷேம்லெஸ். வாட்ச் யுவர் லாங்குவேஜ், ஓகே? ஷட் அப். கை கீழே போடு. உன் விரல கீழே போடு. இது ரொம்பவே அதிகம் சுவர்ணா. நீ என்ன பண்ற? பைத்தியமா உனக்கு? நான் ஒன்று நம்பினேன். ஒழுங்கா நடந்துக்கோ. நான் அவளை காதலிச்சேன், அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஐ ஸ்வேர் ஐ கில் யூ. சமீர், அவ எத்தையும் பண்ணல. பாரு எவ்வளவு பண்டிகா. நீங்க 2 பேரும் உங்க வீட்டுல போயிட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. சமீர் ப்ளீஸ் அமைதியாரி. என்னை விடுங்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை கொல்லுவேன். நான் சொல்றத கேளுங்க. சாரி எவ்ரிவன், பார்ட்டியை இதோட முடிச்சுக்கலாம். நீங்க எல்லாரும் முடிங்க, ஆனா நான் இன்னும் முடிக்கல. நீங்க என்ன பண்றீங்க? அட்லீஸ்ட் 1 minute ஆச்சும் நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு மினிஸ்டர் சார் ரொம்ப கோவமாயிருக்காரு போல. என்ன 2 கேமராவும் ஒரே டைம்ல ஒர்க் ஆக மாட்டேங்கி? இல்ல, இப்ப சொல்லல. அது இவர் ரொம்ப கோவமாயிருக்காரு. நான் நாளைக்கு மார்னிங் சொல்றேன். பேபி ப்ளீஸ், நான் சொல்றத 1 டைம் கேளு. இனாஃப், சும்மா இரு. நான் உன்னை ரொம்ப நேசிச்சேன், ஆனா நீ என்னை எப்போ ஹேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஓகே, நீங்க கேட்க விரும்பலைன்னா எனக்கு உங்க கூட பேச விருப்பம் இல்லை. பேபி, உங்களோட கோவம் போகும்னு எனக்கு தெரியும். நீங்க என் மேல நிறைய நேரமா கோவமா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் உங்களோட வைல்ட் கார்டு தானே. மியாவ். ஒன்று சொல்லவா பேபி? உனக்கு அந்த டே ஞாபகம் இருக்கா? அந்த ஃபுல் ஃபேமிலியோட கதையை க்ளோஸ் பண்ணோம். அன்னைக்கு எனக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மனுஷங்களெல்லாம் அன்னைக்கு சொல்ல ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ரியலி? நீங்கள் இங்கே ஒரு மினிஸ்டர், ஆனால் இந்த நாட்டை சேர்ந்தவனே இல்லை. எனக்கு இந்த இந்தியன்ஸை பிடிக்கவே பிடிக்காது. சில டைமில் எனக்கு என்னமோ நான் அமெரிக்கன் மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே பேபி, நான் ஒன்று சொல்லவா? நான் தான் வேறு நாடு, பட் நீ இந்த நாடு தானே. அப்படி இருக்க சொல்ல எப்படி ஓ நாட்டுக்கே உன்னால் இவ்வளோ ஈஸியாக துரோகம் பண்ண முடியுது? ஓ பேபி, நான் உனக்கு உண்மையாயிக்கோன்னா நான் இந்த நாட்டுக்கு துரோகம் தானே பண்ணணும். இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறதுல என்ன ஆக்கி? ஃபாஸ்ட்டாக இந்த நாட்டோட கதையை முடிச்சுட்டு அப்புறம் நீ நானும் உன் நாட்டுக்கு போய் ஜாலியாக இருப்போம். சொர்க்கத்தில் இருக்கிறது அதை விட இன்னும் ஃபன் ஆகிக்கும் இல்லையா? ஓ இல்லை 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 இல்லை, சாரி, ஐம் ஸோ சாரி. நீ நிச்சயமா நரகத்துக்கு தான் போவ. நீ 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 பூர்வி, இவ்வளோ சவுண்டை போட்டு அவன் ரூம்ல இருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டீங்களா? இவ ரொம்ப ஓவரா தான் போறா. எவ்வளோ ஓடணுமோ ஓடு. இன்னைக்கு உன் மரணம் உன்னை துரத்தி வரல, அது உன் முன்னால வந்து நிற்குது. ஹெல்ப் ப்ளீஸ், ப்ளீஸ் ஹெல்ப். காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க. நீ நீ நீ
நீ ஒரு நாகினியா? ஆ, நான் ஒரு இச்சாதாரி நாகினி. ஆனா நீ என்னை விட பெரிய அதிகமா விஷம் கொண்ட பாம்பு. எனக்கு என் எதிரிய பார்த்தா பயம் வரும். ஆனா நீ உன் சொந்த மக்களையே நடுங்க வச்சுக்க. உன் சொந்த மக்களையே. என் ஃபேமிலி உனக்கு ஒரு ஆரம்பம் தான். உன் உண்மையான இலக்கு இந்த முழு நகரமும் இந்தியா முழுக்கத்தான். இங்க சடலத்தை போட நினைச்சுதானே? ஆனா நீ ஒன்ன மறந்துட்ட. இந்தியா வெறும் மண்ணு மட்டும் இல்ல, நாகங்களோட தேசம். இந்த மண்ணுக்கு எப்போல்லாம் அபாயம் வருதோ அப்பெல்லாம் அதை காப்பாத்த ஒரு நாகம் கண்டிப்பா வரும். இல்ல இல்ல, என்ன கொல்லாத. நான் உன்னை கொல்லல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுரு. எனக்கு கருணை காட்டு. என் அப்பா அம்மா மேல நீ கருணை காட்டினியா? இல்ல இல்ல, அப்ப நான் எப்படி உன் மேல கருணை காட்டலாம்? நான் போய் அவளை சமாதானப்படுத்தணும். வர்ணா பேபி, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? நான் ரொம்ப பொசிசிவ். அதான் நீ வேற யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறத பார்த்ததுனா. சுவர்ணா, சுவர்ணா, சுவர்ணா. இப்ப கேமரா பேச போது மினிஸ்டர் சிரிக்க போறான். சுவர்ணா ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன் சுவர்ணா. நானும் செத்து போய்த்துருவேன். சுவர்ணா ப்ளீஸ் கண்ணு தோற. சுவர்ணா, சுவர்ணா ஐ ரியலி லவ் யூ. சுவர்ணா. இதெல்லாம் எப்படி நடந்தது? யாரோ ஒருத்தர் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். மினிஸ்டர் சார். அவர் தான் சுவர்ணா மேடமை மேடர் பண்ணாரு. மினிஸ்டர் சார்ட ரூம்ல ஏதோ சவுண்ட் கேட்டதும் நான் ஓடி வந்து பார்த்தேன். மினிஸ்டர் சார்ட ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏதோ ஒரு மர்டர். நான் சுவர்ணாவை கொல்லலை. நான் எதுவும் செய்யலை. நான் கொலைகாரன் இல்லை. மினிஸ்டர் சார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? நான் எதுவும் செய்யலை. மினிஸ்டர் சார், சுவர்ணா மேடம் உங்களோட தேர்ட் ஒய்ஃப் தானே? ஆ, என்னோட தேர்ட் ஒய்ஃப் தான். அவங்க பாதிக்கப்பட்டாங்களா இல்லை நீங்கள் தான் அவங்கள கொண்டீங்களா? நான் யாரையும் கொல்லலை. என்னால் எப்படி அவளை கொல்ல முடியும்? ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. ஏன் நீங்கள் அவளை கொண்டீங்க? நான் சுவர்ணாவை ரொம்ப லவ் பண்ணேன். நான் கொல்லலை. இதில் நான் மாட்டணுங்கிறதுக்காக யாரும் பிளான் பண்ணிக்காங்க.
உன்னை பழி வாங்கல இவ்வளோ தூரம் கொண்டு போக நினைக்கிறியா? அதுவும் ரொம்ப ஆபத்தான இல்லை வர. இது என்ற பழி வாங்கல்ட ஆரம்பம் மட்டும்தான். பிரேக்கிங் நியூஸ். இந்த காலத்துல ரொம்ப பெரிய நியூஸ் இதுதா. டெல்லி மினிஸ்டர் சமீர் அவரோட வைஃபை கொண்டதால அவரை அரெஸ்ட் பண்ணிக்காங்க. லைவ் பாருங்க. will be back shortly. சமீர் எப்படி இப்படி பண்ணிப்பான்? அவனோட வைஃபை அவனோட உயிருக்கு மேல லவ் பண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்ட்டியில பெரிய சண்டை நடந்துச்சுல. சமீர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு. அந்த கோவத்துல எந்த மனுஷனும் என்ன வேணாலும் செய்வாங்க. சமீர் அவர் நமக்கு முன்னாடி தானே சுவர்ணாவை கொண்டு வருவது மிரட்டினாரு. இல்ல, சமீர் அங்க இப்படி பண்ணிக்க மாட்டாங்க. சமீர் இப்ப ஜெயிலில் இருக்கான். இப்ப விஷயம் இன்னும் மோசமா போகுது. கேம் ஓவர். பிரேக்கிங் நியூஸ். மினிஸ்டர் சமீர் அவர்கிட்ட வீட்டில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிக்கு. அந்த வீடியோல மினிஸ்டர் சமீர் கத்தியை பிடிச்சிக்கிறது கிளியரா தெரியுது. அந்த வீடியோல மினிஸ்டர் சமீர் கையில கத்தியை பிடிச்சிட்டு ட்ரெஸ் ஃபுல்லா பிளட் ஆயிக்கிறது கிளியரா தெரியுது. ஓ மை காட், டேமிட், சமீர் தான் பண்ணிக்கான். அப்படின்னா இந்த மாதிரி சமீர் அங்களுக்கு தான் பண்ணிக்காரா? நான் அவளை கொல்லல. நான் ஏன் அவளை கொல்ல போறேன்? நான் அவளை காதலிச்சேன். நான் யாரு தெரியுமா? நான் ஒரு மினிஸ்டர். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் வேலை போயிடும். உன்னோட மரியாதை கௌரவம் எல்லாம் நாசமாக போகுது. இல்ல இல்ல, யார் இது? யார் நீ? சுவர்ணா? இல்ல இல்ல, நீயா இருக்க முடியாது. நீ இறந்துட்ட. நீ உயிரோட இருக்க முடியாது. ஆ, நான் செத்துட்டேன். நீ தான் கொண்ட. இல்ல இல்ல, நான் உன்னை கொல்லல. நீ சுவர்ணாவை கொல்லல, ஆனா என்ன கொண்டதானே? நீ இதை செய்ய முடியாது. யாராவது காப்பாத்துங்க. இல்ல இல்ல, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன இங்கிட்டு வெளியேடுங்க. அவ இங்கதான் இருக்கா. என்ன கொல்ல போறா. அஹானா, அஹானா, மாம், அஹானாவை பாத்தீங்களா? அவ எங்க இருக்கா? அவ அவட ரூம்ல தான் இருப்பா. இப்ப அவ எப்படி இருக்கானே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவ சிக்கிக்கா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மேரர் பண்ணிக்காரு. அதை நினைச்சு அவ என்ன யோசிச்சுக்கிட்டீங்களோ தெரியல. எக்ஸிட் பிளான் தான். இங்க என்ன எப்படி தப்பிக்கலான்னு யோசிப்பா. ஒப்வியஸ்லி இப்ப அவட பேக்காவை பேக் பண்ணிப்பா. அவ என்ன கொல்ல போறா. யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன காப்பாத்துங்க. அமைதியாரி. இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் இல்ல. இன்ஸ்பெக்டர் ககன், இவனை பாத்துக்கோ. எஸ் சார். ககன், ககன், நீ ஏன் ஆட்டான? என்ன வேடிக்கை பார்த்துட்டீங்க? நான் தான் உன்னை இப்படி ஆக்குனேன், ஞாபகா? எஸ் சார், நீங்க தான் இப்படி பண்ணீங்க. ஆனா நான் இப்ப ஏதாச்சும் பண்ணேன்னா ஏன் ஜாப் போயிடும். ஸோ சார், சாரி. அஹனா, அஹனா ஓப்பன் த டோர். அஹனா ஓப்பன் த டோர். அஹானா டோர் ஓப்பன் பண்ணல. அவளுக்கு ஏதோ ஆகிட்டும் தெரியல. நான் இப்ப டோர் உடைக்க போறேன். என்னாச்சு பேபி? எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? நீ நியூஸை பார்த்து பயந்துட்டியா பேபி? என்ன நியூஸ் பேபி? நான் பாத் டேப்ல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு நல்லா கேட்டுக்கோ. ஆனா நீ டோர் அடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் அவளுக்கு காதுல விழுந்துக்காது. நோ, மியூசிக் போட்டிருந்தேன். பேக்ரவுண்ட்ல நாக் பண்ண சவுண்டே கேட்கல. சாரி, நான் ரியலைஸ் பண்ணல. இட்ஸ் ஓகே பேபி. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. தூங்கணும் மாதிரி ஃபீல் ஆகிக்குது. உனக்கு தூக்கம் வரலையா? ஓகே, நாளைக்கு பேசிக்கலாம். அண்ட் யூ நோ நவ் ஐ லவ் யூ. ஐ நோ. தூங்கு.
அவ அங்கே தானே இருந்தா, அவட ரூமில் தானே இருந்தா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்தா? நீ இதை எப்படி பண்ண? ஹவ் இஸ் திஸ் பாசிபிள்? நீ அங்கே தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி இங்கே வந்த? நீ என் மேலே ஆப்சஸ்ட் ஆயிக்க. யூ ஆர் ஆப்சஸ்ட் வித் மீ. ஏன்னா லவ் வந்துட்டா உன் மனசை டெஸ்ட் பண்ணிப்பாரு. அதையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்காது. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நீ இங்கே இருக்கண்டா அந்த ரூமில் இருந்தது யாரு? விடு விடு, என் கையை விடு, கையை விடுன்னு சொன்ன. விடு. விக்ரம், விக்ரம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த பையன் என் கையை பிடிச்சிட்டான். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அவன் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசுறான். நீ இங்க இருக்க, அங்கேயும் இருக்க, நான் பார்த்தேன்னு சொல்றான். ஐ டோன்ட் நோ, இவனுக்கு என்ன ப்ராப்ளம்னு புரியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ விக்ரம். அஹானா காம் டவுன். அஹானா அஹானா காம் டவுன். நீ என்ன பண்ற? நான் உன்கிட்ட சொன்னேன் தானே அஹானா விட்டு தள்ளிடுறீன்னு. விக்ரம், உனக்கு புரியல? சம்திங் ராங் வித் திஸ் கேர்ள். இந்த பொண்ணு சரியில்லை. ஜஸ்ட் ஷட் அப். ஷட் அப் ஆரியம்மன். எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு இல்லை. மோன் ஆரியம்மன், உன்னோட ட்ராமாலேருந்து வெளியே வா. உன்னோட லவ் ஸ்டோரி மாதிரி எல்லாரோட லவ் ஸ்டோரியும் சேடாக இருக்கணும்னு இல்லை. எனக்கு தெரியும் இந்த பொண்ணு மேலே ஏதோ தப்பு இருக்குது. நான் அதை ப்ரூஃப் பண்ணுவேன். அவன் பண்ணதுக்கு ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம பொருள் பார்க்கலாம். பூர்வி, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. அவனை இவ்வளோ கிட்ட அவனை கண்ணை பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சாலும் அதை மறக்காத. நான் என்னை காதல இழந்துட்டேன். அதோட அக்கா, எனக்கு தெரியும் இனி எதையும் ப்ரூஃப் பண்ண முடியாது. மரணம் தான் விழும், அதுக்கு பதில் அங்கே கிடைக்கும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு நாகிட பழி வாங்கல்னு.